ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் மசாலா, அதான் பிண்டி மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சப்பாத்தி நான்கெல்லாம் ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீரா ரைஸ் இல்லை ஒரு புலாவ், அந்த மாதிரி இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய். இது வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 குழிக்கண்டி எண்ணெயை விட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்க போகிறோம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். என்னடா நம்ம எண்ணெய் இவ்வளோ விட்டுட்டோமே, அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயிலேயே நாம் தாளிக்க கூட செய்ய போகிறோம். என்னென்னா, முதல்ல இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க செப்ரேட்டாக. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம வந்து மசாலாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இதை ஸ்கிப் பண்ண முடியாது, பண்ணிட்டா நல்லா வராது. ஸோ இது நல்லா ஒரு 50% ஆவரோல வெந்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவையோ அது தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதே எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். ஸோ இது வதக்கக்குள்ளவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட நான் வந்து 2 பெரிய சைஸ் டொமேட்டோஸ் அது வந்து பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து என்னென்ன போட்டுருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மிளகாத்தூள், அப்புறமா சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக தான் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தான் கரம் மசாலா தூள் சேர்த்துப்போம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த மெத்தட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் தீஞ்சிடும். அப்புறமா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லிட்டை போட்டு கொஞ்ச நேரம் மூடி குக் பண்ண விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா வந்து நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே தேங்க ஆரம்பிச்சிடுது. இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கலந்து விட்டுருக்கேன். அது என்னென்னா கர்டு தான், தயிர் தான் நான் கலந்து விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு சிம்லேயே மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பிண்டி மசாலா எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் இருந்தால் கஸ்தூரி மேத்தி கூட போடலாம், இல்லை கரம் மசாலா தூள் கூட போடலாம். நான் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இறக்கிடுங்க. ஏன்னா அது வந்து இன்னும் குக் பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கோரியண்டர் லீவ்ஸ் கூட கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.